சோ ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னு கொடுப்பாங்க கொஸ்டின். சால்வ் பண்ணதான் போறோம். அதுக்குரிய கான்செப்ட் பாக்குறோம். அதாவது இங்கிலீஷ் எழுதிக்கிங்க, ஏ இஸ் 2 times as efficient as பி. அதாவது ஏ என்பவர் பிஐ போல் 2 மடங்கு திறமைசாலி. இங்கிலீஷ் எழுதுறதுன்னா ஏ இஸ் 2 times as efficient as பி. அடுத்து வந்து நான் டெஸ்ட் வந்து முன்னாடியே ஷேர் பண்ணிடுறேன். உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கொடுத்தானே நான் கொடுத்தேன் நான். ஓகே, சோ ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்கு. இதுல 2 விதமான ஒன்னு வந்து பேஸ் சார் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது சார். பேஸ் ஈக்குவேஷன். என்னோட ஹெட்செட் இதாகல, சிங்க்ரனைஸ் ஆகல. ஒரே நிமிஷம். இப்ப கேக்குதா பாருங்க, நான் பேசுறது கிளியரா கேக்குதா? சோ ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்கு திறமைசாலி. ஏ இஸ் 2 times as efficient as பி. அப்போ நீங்க பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நாட்கள் சமன்பாடு, டேஸ் ஈக்குவேஷன்ஸ். நம்ம நாட்கள் சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். ஆனா கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா திறன் சமன்பாடு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம எழுத போறது எஃபிசியன்சி ஈக்குவேஷன். எஃபிசியன்சி அதாவது திறன் சமன்பாடு தான் நம்ம எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப அதுக்கப்புறம் டின்னு போடுவேன், அப்புறம் இ எஃபிசியன்சி ஈக்குவேஷன் இன்னு போடுவேன். சரிங்களா? ஷார்ட்டா இதை வந்து டின்னு சொல்லுவேன். இனிமே எஃபிசியன்சி வந்து இன்னு சொல்லுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம திறன் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு நாட்கள் சமன்பாடு கிடைச்சிடும். இப்போ இதுல எஃபிசியன்சி ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஃபிசியன்சி ஈக்குவேஷன் என்னது, வாட் இஸ் எஃபிசியன்சி ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா கொடுத்திருக்காங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 2b. ஸோ இதான் எஃபிசியன்சி ஈக்குவேஷன்ஸ். நீங்க என்ன மாத்தணும் அப்படின்னா டேஸ் ஈக்குவேஷன். டேஸ் ஈக்குவேஷன் மாத்துறதுனா என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு இந்த பிக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல குணகம், அதை தலைகீழா பண்ணணும். அப்போ 2bங்கிறது என்னது அப்படின்னா 1/2b. ஸோ ஏ ஈக்குவல் டு 2b. இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2b அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் எஃபிசியன்சி ஈக்குவேஷன். இது வந்து டேஸ் ஈக்குவேஷன்ஸ் என்றது. அப்போ இது எஃபிசியன்சி இந்த மாதிரி இருக்கு. அடுத்து இப்ப வேற மாதிரி எப்படி கேட்கலாம்? இப்ப நான் சொன்னதுக்காக இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எதற்கு அப்படின்னா ஏ என்பவர் பிஐ போல 2 மடங்கு திறமைசாலி. ஏ இஸ் 2 times as efficient as பி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏ என்பவர், ஏ எழுதிக்கங்க, ஏ என்பவர் தமிழ் எழுதிக்கங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஏ என்பவர் பிஐ விட 40% அதிகம் திறமைசாலி. ஏ என்பவர் பிஐ விட 40% அதிக திறமைசாலி. இங்கிலீஷ்ல சொல்றேன். A is 40% more efficient than B. A is 40% more efficient than B. அப்போ இதுக்கு எஃபிஷியன்சி ஈக்குவேஷன்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னா எப்பவுமே இந்த பெர்சன்டேஜ்ல கேட்டாங்க அப்படின்னா A equal to 1 plus மைனஸ் குறைந்ததுன்னு போட்டீங்கன்னா மைனஸ். இப்ப 20% குறைந்தவர்னா 1 மைனஸ் போடணும். இங்க வந்து 40% அதிகம். அல்லது நீங்க டைரக்டா ஷார்ட்கட்ல எழுதிடலாம். ஷார்ட்கட்ல எப்படி எழுதுதுன்னா இது ஒரு மெத்தட்ல எழுதணும். இதை நீங்க சுருக்குனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வரும். இல்ல டைரக்டா எழுதுறது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 40 மடங்கு அதிகம் அப்படின்னா உடனே எழுதிடலாம் 140/100ன்னு எழுதலாம். இது வந்து கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா எழுதிடலாம், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஏன்னா இதுதான் இந்த 1 + 40/100 சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? இதான வரும். இங்க 100 × 1 அப்புறம் +40 இது வரும். அப்போ இதுதான் என்னது எஃபிஷியன்சி ஈக்குவேஷன். அப்ப டேஸ் ஈக்குவேஷன் நாட்கள் சமன்பாடு. நாட்கள் சமன்பாடு என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு இதை அடிச்சுக்கலாம். இதை அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 7/5ன்னு வரும். இதை அடிச்சீங்கன்னா 7/5ன்னு வரும். இதை அடிச்சீங்கன்னா 7, இதை அடிச்சீங்கன்னா 5. அப்ப ஏ ஈக்குவல் டு 5/7b. இதுதான் என்னது டேஸ் ஈக்குவேஷன்ஸ். டேஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து 5/7 ஈக்குவல் டு 5 டேஸ் ஈக்குவல் டு டேஸ் ஈக்குவேஷன் ஏ ஈக்குவல் டு 5/7b. ஓகே, சோ இது பெர்சன்டேஜ்ல கேட்பாங்க, இல்லைன்னா டைம்ஸ்னு கேட்பாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் வச்சு எப்பவுமே இந்த சப்ஸ்டியூட் பண்றது பி இத்தனை நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா எல்லாமே நம்ம டேஸ் ஈக்குவேஷன்ஸ் தான் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த எஃபிஷியன்சி ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்ளம் கேட்பாங்க. சார் இந்த கொஸ்டின் எழுதிக்கங்க. சோ எஃபிஷியன்சி ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. டி ஈக்குவல் டு 120% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏன்னு போட்டிருக்கேன். அதுக்குதான் 120/100 இப்பதான் சொன்னேன். அதை அடிச்சீங்கன்னா 6/5ன்னு வரும். அப்ப டேஸ் ஈக்குவேஷன் வந்து 5/6ன்னு வந்துடும். அப்ப டேஸ் ஈக்குவேஷன் தான் நம்ம எப்பவுமே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வரும். இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து 7.5 மணி நேரத்துல வேலை பார்க்கிறாரு அப்படின்னா பி எத்தனை மணி நேரத்துல வேலை பார்ப்பாரு? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலா 7.5 போடுங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பி ஈக்குவல் டு 5/6 இன்டு ஏ. ஏங்கிறது 7.5.
7.5 அப்படின்னா 7 2 14, அதை 15/2 போடுவோம். ஸோ ஆன்சர் என்ன? 6 1/4 வருது சார், ஆப்ஷன்ல இல்ல. ஓகே. ஸோ சால்வ் பண்ணும்போது இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு, வெரி குட். ஸோ இது 5, இது 2, 25/4. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 1/4. இந்த கொஸ்டின்ஸ் வந்து தப்பா கொடுத்திருக்கிறாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து 6 1/4 தான். இது வந்து தப்பாக கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம். ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம். கரெக்ட் ஆன்சர் வந்து 6 1/4 தான். 6.25 மணி நேரம் தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி தப்பா ஒரு கேள்வி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும். பட் அது தப்பான ஒரு அணுகுமுறை. எல்லாருக்கும் மதிப்பெண் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லோருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இந்த கேள்வியை தப்பா கேட்டதுனால நல்ல மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன் அப்படின்னா அவங்க இதுல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. இது வந்து தப்பா கேட்டதுனால எல்லோருக்கும் மதிப்பெண் போட்டதுனால எல்லோருக்கும் மதிப்பெண் கொடுத்தாங்கன்னா உங்க ரேங்க் மாறவே மாறாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி தப்பா கொஸ்டின் இருக்குது சார், தப்பா இருக்கு, எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லவே கூடாது. அப்படி சொல்றதே அபத்தம். அது தப்பான விஷயம். அப்படின்னா அவங்க மேலதான் தப்பு. ஆர்கனைசேஷன் டெஸ்டிங் கண்டக்ட் பண்றாங்களா அவங்க மேல தப்பு. ஒரு கொஸ்டினை தப்பா எடுத்தாங்கன்னா அதனால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா நல்லா படித்த மாணவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கு பொருந்தும். உங்க ஸ்கூல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்கும் மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதை நீங்க எழுத விட்டுருந்தீங்கன்னா நிறைய பேர் மதிப்பெண் எடுத்திருக்கே மாட்டாங்க கொஸ்டின்ஸ். அதே தான் இங்கே அவங்க சொல்லுவாங்க, சார் தப்பு சார், எல்லாத்துக்கும் மதிப்பெண் கொடுக்க சொல்லுங்க சார். நினைச்சு பாருங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நல்லா புரிஞ்சுங்க. உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்தா அது தேவை. ஏன் அப்படின்னா அங்க மதிப்பெண்கள் முக்கியம். 99 எடுத்துட்டான், அந்த ஒரு கொஸ்டின் தப்பா போனதுனால அவனுக்கு மதிப்பெண் போடலன்னா 99 நிப்பான், அவனுக்கு 100 கிடைச்சிரும். ஆனா போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் மதிப்பெண்கள் கொடுத்தாங்கன்னா உங்க ரேங்க் ஏதாவது மாறுமா சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருக்கும் மதிப்பெண், உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் மதிப்பெண் கொடுக்காம ஒரு ரேங்க் பட்டியல் தயார் பண்ணிருக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்குறேன். எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கறதுனாலயோ அல்லது எல்லாருக்கும் மதிப்பெண்கள் குறைக்கிறதுனாலயோ ரேங்க்ல எங்கேயுமே மாற்றம் கிடையவே கிடையாது போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவாங்க, திட்ட விலக்கம், மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். திட்ட விலக்கத்தை பத்தி பார்க்கும்போது எல்லா டேட்டாவும் அந்த கொடுத்திருக்க தரவுகளை வந்து எல்லாமே ஆட் பண்ணாலோ கழிச்சாலோ தரவிலக்கம் மாறவே மாறாது. ரைட், டேக் திஸ் கொஸ்டின். மேத்ஸ்ல எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரியே சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இதுதான் நிறைய பேருக்கு மேத்ஸ் வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம். நிறைய பேருக்கு, சில பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். வெரைட்டி காட்டலாம் மேத்ஸ்ல, மோனோடோனஸா இருக்காது. ஒவ்வொன்றும் வச்சு வெரைட்டியா நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப். அதே மாதிரிதான் அதே கான்செப்ட் தான் போறேன். இப்ப எஃபிஷியன்சி பிரகாரம் எழுத போறேன். A is twice as efficient as B, so A is 2B. அதே என்ன சொல்றாங்க, A is thrice as faster அர்த்தம், எஃபிஷியன்சி அர்த்தம். இது எல்லாமே எஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இதுல நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். இதுல இருக்கிறதுலே யாரு வந்து லெஸ் எஃபிஷியன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏபிசிலேயே திறன் குறைந்தவர் யார்? அதை பார்த்தோன்னே சொல்லலாம். யாருங்க? சி சார். ஏயா பியா சியா அப்படின்னா சி தான் திறன் குறைந்தவர். ஏன்னா ஏ வந்து பிஏ விட 2 மடங்கு திறமைசாலி, ஆனா சிஏ விட 3 மடங்கு திறமைசாலி. அப்போ சி தான் இதுல இருந்தவரே திறன் குறைந்தவர். அப்போ எப்பவுமே இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஏ எத்தனை நாள் இந்த வேலை பார்ப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதனால ஐம் கோயிங் டு டேக் ஏ வந்து இந்த வேலையை எக்ஸ் நாள்ல முடிக்கிறாருன்னு எடுக்கிறேன். அப்போ ஏ எக்ஸ் நாள்ல முடிக்கிறாருன்னு நான் எடுத்துட்டேன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஏ இந்த வேலையை எக்ஸ் நாள்ல முடிக்கிறாருன்னு எடுத்தேன்னா பி எத்தனை நாள்ல முடிப்பாரு கண்டிப்பா சொல்லுங்க. ஏ எக்ஸ் நாள்ல முடிச்சார் அப்படின்னா ஏ வந்து திறமைசாலி. பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அவரை விட திறமை குறைந்தவர். அப்ப அவரை விட திறமை குறைந்தவர் அப்படின்னா நிறைய நாள் எடுத்துக்குவாரா கம்மி நாள் எடுத்துக்குவாரா? அப்போ பி வந்து 2x நாள் எடுத்துக்குவாரு, சி எவ்வளவு நாள் எடுத்துக்குவாரு, 3x எடுத்துக்குவாரு. சரிங்களா? சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏ எக்ஸ் நாள், பி 2x நாள், சி 3x நாள் எடுத்துக்குவாரு. இது நமக்கு தெரியும், பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அல்லது திறன் ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க இது வந்து எஃபிஷியன்சி ஈக்குவேஷன், இது வந்து திறன் ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. A is equal to 1/2B, A equal to 1/3C. அதுல நீங்க ஏக்கு எக்ஸ் போட்டீங்கன்னா சி பிக்கோட வேல்யூ கிடைச்சு. சரி, இப்ப கொடுங்க, ஏயும் பியும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படி நம்ம வேலை என்ன தெரியுமா? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய வேலை வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்ன தெரியுமா? 3x தான் ஆன்சர். ஏன் 3x ஆன்சர்? சி எத்தனை நாள் இந்த வேலையை முடிக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி எத்தனை நாள்ன்றது நமக்கு தெரியும், 3x நாள்ல முடியும். அப்போ நம்ம வேலை வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா கொடுத்துட்டாங்க
ஏயும் பியும் சேர்ந்து இந்த வேலையை 10 நாள்ல முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எல்சிஎம் மெத்தட்ல பாப்போமா? ஏயும் பியும் சேர்ந்து எக்ஸ் நாள்ல முடிப்பாங்க. ஏ இந்த வேலையை எக்ஸ் நாள்ல முடிக்கிறாரு, பி இந்த வேலையை 2x நாள்ல முடிக்கிறாரு. அப்ப எக்ஸுக்கு 2xக்கு எல்சிஎம் வந்து 2x. அப்ப 2x அப்படின்னா இங்க ஏ வந்து ஒவ்வொரு நாள் 2 பாப்பாரு, இவர் ஒரு யூனிட்டா பாக்குறாரு. இதை நம்ம நேத்து பார்த்தோம். அப்போ 2x 2 + 1 3. அப்ப எத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா 2x/3. இதை கூட்டினா 3 நமக்கு தெரியுமில்ல, 2x/3. இந்த 2x/3 தான் 10ன்னு கொடுத்துருக்கு. இந்த 2x/3 தான் 10ன்னு கொடுத்துருக்கு. எங்க பாருங்க, a + b வந்து இந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாருன்னா 10 நாள்ல முடிக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ இதுல எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 2 அடிச்சீங்கன்னா 5. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 15. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15னா அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ இந்த வேலையை தனியா 15 நாள்ல முடிப்பார், பி இந்த வேலையை தனியா 30 நாள்ல முடிப்பார், சி இந்த வேலையை தனியா 45 நாள்ல முடிக்கிறார். ஏன் டெஸ்ட் லேட்டா எழுதுறீங்க? 15 நிமிஷமா 20 நிமிஷம்லாம் அந்த டெஸ்ட்டுக்கு வேலையே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க லேட்டா டெஸ்ட் எழுதுறீங்கனாலும் தெரியாது. ஐ ஷேர் த டெஸ்ட் லிங்க் பை 8 o'clock, பிஃபோர் 8 o'clock. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட 7:45க்கு முடிஞ்சது. சரி, இதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே ஷேர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சொல்றாங்க, ஒரு ஜென்ரலா எந்த ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கும் சால்வ் பண்றதுக்குரிய டைம் எவ்வளவு தெரியுமா? 40 seconds. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கு ஆவரேஜா 40 seconds. ஒய் ஆவரேஜா 40 seconds அப்படின்னு சொன்னா, சில கொஸ்டின்ஸ்க்கு 40 seconds எல்லாம் தேவைப்படாது, சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கூட வரும், அதனால ஆவரேஜா 40 seconds. சோ ஒரு 10 ப்ராப்ளம், இந்த 10 ப்ராப்ளத்தை நீங்க வந்து படிச்சுட்டு ஆன்சர் பண்றதுக்கு 10 நிமிஷம் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். நான் வந்து 10 நிமிஷம் போதும், ஆனா உங்களுக்கு கொடுத்தது 20 நிமிஷம் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ டபுள் கொடுத்துருக்கேன். 20 நிமிஷத்துல கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸையும் நிதானமா ஆன்சர் பண்ண முடியும். கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணி அந்த டைம் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ஓகே. ஸோ இந்த பிகினிங் ஆஃப் த கிளாஸஸ் வந்து நீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க, ஷேர் பண்றேன். அதே இதுல பாருங்க, வேற என்ன நம்மளுடைய இதுல டெலிகிராம் நீங்களே ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் 40. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. வாட் இஸ் ஆன்சர்? அப்போ அவங்க ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி ஆன்சர் என்ன அப்படின்னா 45 கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து 45 இஸ் ஆன்சர். ஏன்னா 3x என்னன்னு கேட்கறாங்க. இது ஆன்சர் பண்ணுங்க. அதே டைப் ஆஃப் எஃபிஷியன்சி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமா கேட்பாங்க. அது எஃபிஷியன்சி கான்செப்டை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திரும்ப ஒரு தடவை வேணா சொல்றேன். எப்பவுமே கொடுத்துருக்கத எஃபிஷியன்சியா யூஸ் பண்ணுங்க. எஃபிஷியன்சி இப்ப ஏங்கிறது வந்து 5 மடங்கு திறமைசாலி அப்படின்னா a = 5b. b போல 5 மடங்கு திறமைசாலி. இது வந்து எஃபிஷியன்சி ஈக்குவேஷன். டேஸ் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து a = இந்த 5 அப்படியே ரெசிப்ரோக்கலா போட்டுரும். இதே பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க, a வந்து b விட 20% குறைந்த திறமைசாலி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப a = 1 - 20% of b அப்படின்னா. ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா எஃபிஷியன்சி ஈக்குவேஷன். டேஸ் ஈக்குவேஷன்ஸ் வேணும்னா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். இப்ப இந்த ப்ராப்ளத்தை எழுதிக்கங்க. சால்வ் திஸ் ப்ராப்ளம். டெஸ்ட் எழுதுங்க. மார்க் கம்மியானா பிரச்சனை கிடையாது. மார்க் கம்மியாச்சுன்னா ஏன்னு உங்களை வந்து சொல்ல போறது கிடையாது. சரியா? நீங்க மார்க் கம்மியாச்சுன்னா ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். டெஸ்ட் எழுதாம இருக்கவே கூடாது. மார்க் கம்மியாகிறேங்கிறதுக்காக டெஸ்ட் எழுதாம இருக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்னு கேட்பேன், அவ்வளவுதான். கண்டினியூஸா நீங்க டெஸ்ட்ல மார்க் கம்மியாச்சுன்னா என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலா கேட்பேன். ஸோ a = 5 times as fast as b ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து எஃபிஷியன்சி ஈக்குவேஷன்ஸ். டேஸ் ஈக்குவேஷன் எதுனா 1/5b போடணும். அப்போ இந்த டேஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a is 5 times as fast as and is able to complete the work in 40 days less than days taken by the b. சரிங்களா? அப்போ 40 days கம்மியா பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 40 days கம்மினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல யார் திறமைசாலின்னு நமக்கு தெரியும். இப்ப இதுல இருந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்றதுன்னு சொல்றேன். யாரு திறமைசாலின்னு தெரியும். சரியா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஏ வந்து கொஞ்ச நாள் தான் எடுப்பாரு, பி வந்து 40 நாள் அதிகமா எடுப்பார். அப்போ ஏ வந்து இந்த வேலைய எக்ஸ் நாள்ல முடிச்சாரு அப்படின்னா பி எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? பி வந்து எக்ஸ் பிளஸ் 40 நாள்ல முடிக்கிறார். அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஏபிள் டு கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் 40 days less than days taken by the b. அப்போ ஏ எக்ஸ் நாள்னா பி எக்ஸ் பிளஸ் 40 days. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டைம் மினிட்ஸ் தே கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பை எங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த டேஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப இந்த டேஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸோட மதிப்புக்கு தெரிஞ்சிடும். ஏக்கு என்ன? எக்ஸ்.
அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்டு பிக்கு என்ன எக்ஸ் பிளஸ் 40. அப்போ 5x ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 40. அப்போ 5x இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஆயிடும். அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 40. 4x ஈக்குவல் டு 40 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்ப எக்ஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே கண்டுபிடிச்சிடலாம், இதுல இருந்து எடுத்தலாம் எடுத்து. அப்ப ஏ இந்த வேலையை 10 நாள்ல முடிக்கிறார், பி இந்த வேலையை 50 நாள்ல முடிக்கிறார். அப்ப 2 பேரும் சேர்ந்தா இந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? அதான அது நமக்கு தெரியும்ல. அப்ப ஏ 10 நாள், ஏ 10 சார், இது 40 செகண்ட்ஸ்ல 1 மினிட்ஸ்லயே போட்டலாம். அதிகபட்சம் தேவைப்பட்டா 1 மினிட் இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போட்டுட்டு இருக்கேன். சோ பி வந்து 50. அப்ப எல்சிஎம் என்ன 50. அப்ப இது என்ன 5, இது என்ன 1. அப்ப ஆன்சர் என்னன்னா 50/6 டிவைடட் பை 6. அப்ப இதாங்க ஆன்சர் 50 டிவைடட் பை 6. 50ல எத்தனை ஆறு இருக்கு? 8 6 48, மீதி 2 2/6ன்னு வரும். 2/6னா 1/3. ஸோ ஆன்சர் வந்து ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி 1/3 days அப்படின்னா. டெஸ்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னா நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணதுல நம்பரை மட்டும் மாத்தி, நார்மலா அதே டைப் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது எல்லாமே. அதனாலதான் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சொல்லுங்க, ஐ எக்ஸ்பிளைன். இது எல்லாத்துக்குமே நான் டீடைல்டு சொல்யூஷனும் உங்களுக்கு தரேன். டீடைல் சொல்யூஷன் ஏற்கனவே டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்கோம். இந்த டெலிகிராம்ல லிங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா, டெலிகிராம் எங்க சேனல்ல இல்ல சார், அதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உள்ள சேனல், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 98403 இல்லாதவங்களுக்கு சொல்றேன். இந்த T8 சேனல் ஆடியோ T8 ஆடியோ நோட்ஸ் எல்லாமே இருக்கும். 98403 98093 அப்படிங்கிற நம்பருக்கு டெலிகிராம் பண்ணுங்க, எந்த ஸ்டூடெண்ட் எந்த பேட்ச்னு சொல்லி, அவ்வளவுதான். வி ஆட் யூ சார். டேப் சம் மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த இது இந்த கிளாஸ்ல சார், எஸ்டர்டே கிளாஸ்ல அந்த 9 மினிட்ஸ்ல வந்து எப்ப திரும்ப மூடுறது அப்படின்ற மாதிரி क्वेश्चन. எஸ் சார், ஆமா சார். அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஓகே, क्वेश्चंस நிறைய இருக்கு இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस நினைக்கிறேன். எஸ் சார். 2 taps A and B fill a tank in cisterna tank in 18 minutes and 24 minutes respectively. If both the taps are open together, then the tap B must be turned off so that the cistern is filled in 12 minutes. Okay. So இந்த क्वेश्चन நேத்து பார்த்து இது அது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். We do it. Okay. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிங்க. ஓகே, கேட்டிருக்க இந்த ப்ராப்ளத்துல கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம், அவ்வளவுதான். நான் டஃப் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமான. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு தொட்டி. இந்த தொட்டியில இது பைப் ஏ, இது பைப் பி. இந்த பைப் ஏ வந்து தொட்டி வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா 18 நிமிஷத்துல ஃபில் பண்ணிடும். அது மட்டும் தனியா வேலை பார்த்துக்கலாம். பைப் பி இருக்கு தெரியுங்களா, அது மட்டும் தனியா ஒர்க் ஆச்சு அப்படின்னா 24 மணி நேரத்துல டேங்க நிரப்பிடும். சரிங்களா? சோ பைப் ஏ வந்து 18 நிமிஷத்துல நிரப்பிடும். அது டேங்க் எம்டியா இருக்கணும், வேற பைப் எதுவுமே ஓப்பன் ஆயிருக்கூடாது. அது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா 18 நிமிஷம். பி வந்து பாத்தீங்கன்னா 24 நிமிஷம். இதுல வந்து பைப் ஏ தான் எஃபிசியன்சி அதிகம், திறன் வாய்ந்த பைப், வேகமா தண்ணி வர்றது எதுலன்னா ஏல தான். ஏன்னா பி வந்து 24 நிமிஷம் ஆகுது. சரி, அதை நமக்கு ஜென்ரலா பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிற விஷயத்த சொல்றேன். இப்ப கொஸ்டின் என்ன தெரியுமா, 2 டேப்பையும் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப தொட்டியில தண்ணியே கிடையாது, 2 ஓபன் பண்ணிட்டா இதுலயும் தண்ணி வரும், இதுலயும் தண்ணி வரும். இப்படி 2லயும் தண்ணி வரும்போது ஒரு நேரம் கழிச்சு எப்போ ஓபன் பண்ணணும், நான் 8 மணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 8 மணிக்கு ஓபன் பண்ணனா சில நிமிடங்கள் கழித்த பின்னாடி பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா ஏங்கிறது மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. பிஏ க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏங்கிறது தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்படி நான் க்ளோஸ் பண்ணி ஏல தண்ணி வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது ஒரு 12 நிமிஷத்துல நிரம்பிடுது. அதாவது 8 AM ஆரம்பிச்சது 8:12க்கு தொட்டி நிரம்பிடுது. அப்ப நான் எப்ப பி பைப்பை மூடுனேன், அதான் கொஸ்டின். இந்த பி பைப்பை எவ்வளவு நேரம் கழிச்சு மூடுனேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுங்க. பி எப்ப மூடுனேன்னு சொல்றது ஒண்ணுதான். இன்னொன்னு எப்படி சொல்லலாம், ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தது எப்போ, அது ஒண்ணுதான். 2 புரியுதா? பி எவ்வளவு நேரம் ஒர்க் ஆச்சுன்றது ஒண்ணுதான். அதாவது பி எப்ப மூணு, இப்ப பி 8 நிமிஷம் ஒர்க் ஆச்சுன்னா 8 நிமிஷம் கழிச்சு மூணுன்னு சொல்லுவேன். அப்ப பி 8 மணி நேரம் ஒர்க் ஆச்சு, 8 நிமிஷம் ஒர்க் ஆச்சுன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் ஆன டைமும் அதுதான். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ரைட், இப்போ இது எப்படி சால்வ் பண்றதுங்கிற பார்த்துக்கு வரும். இது டீடைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணணும். எகைன் 1 மினிட் ப்ராப்ளம் தான். இப்போ ஏ
ஏ வந்து 18 நிமிஷத்துல டேங்கை ஃபில்அப் பண்ணும். டி வந்து 24 நிமிஷத்துல டேங்கை ஃபில்அப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம யூஷுவல் எடுக்கிற மாதிரி பார்ட்ஸ். இது வேலை எத்தனைன்னு எடுப்போம். அதான் எல்சிஎம். வேலை எவ்வளவு யூனிட்ஸ் அப்படின்னு எடுக்க முடியும். வேலை என்ன வேணா எடுத்துக்கலாம். நார்மல் எல்சிஎம் எடுத்தா ஈஸியா இருக்கிறதுக்காக தான் எல்சிஎம் எடுக்கிறேன். 18க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 18க்கு 24க்கு எல்சிஎம் வந்து 24 மடங்கா இருக்கும். 24 மடங்கு வந்து 48. 48 வராது. 48க்கு அடுத்து வந்து 72. 72 18 வகுப்படும் 4 தடவை. ஸோ தேர்ஃபோர் 72. அப்போ மொத்தம் அந்த அந்த தண்ணி டேங்க் நிரப்புறத வந்து நான் 72 பாகமா பிரிச்சிருக்கேன். அப்ப 18னா 4 யூனிட்டா தண்ணி விழுகுது ஒரு நிமிஷத்துக்கு. இங்கே ஒரு நிமிஷத்துக்கு வந்து 3 விழுகுது. சரியா? ரைட். இப்ப வச்சிருவோம். இப்போ 2 குழாயும் ஒரே நேரத்துல திறந்து விட்டு மேலே இந்த 12 நிமிஷம் இருக்குல்ல, 12 நிமிஷத்துக்கு தொட்டி ரொம்பிடுது. நல்லா புரிஞ்சுங்க. 12 நிமிஷமும் நல்லா புரிஞ்சுங்க. 12 நிமிஷமும் வேலை பார்த்த பைப்பு எது? சொல்லுங்க. 12 நிமிஷம் வேலை பார்த்த பைப்பு எது? 12 நிமிஷம் வேலை பார்த்த பைப்பு எது? பி. பியா ஏயா? ரெண்டாவது பாருங்க, இந்த 12 நிமிஷம் வந்து மொத்தம் 12 நிமிஷம் கிடையாது, கொடுத்துருக்காங்க பாருங்க. If both pipes are open together, then tap B must be turned off so that the cistern is filled in 12 minutes. அப்போ மொத்தத்துல 12 minutes fill up ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. மொத்தத்துல இந்த டேங்க் வந்து 12 நிமிஷம் வந்து ஓபன் ஆயிருக்கு. மொத்தத்துல fill up ஆகிறதுக்கு. இந்த 12 நிமிஷமும் தண்ணி வந்தது எந்த டேங்க்? அதான் எந்த பைப்? அதை சேர்க்கிறேன். எந்த பைப்புங்க? பியா சார்? ஏதா சார்? பியை தான் நான் மூடிட்டேனுங்க. பியை தான் அடைச்சிட்டேனே. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா பி அடைச்சிட்டேன். அப்ப 12 நிமிஷமே ஒர்க் பண்ண பைப் எதுன்னு கேக்குறேன். புரியுது? சார் பைப் ஏ பைப் பி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ரெண்டுமே ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிஏ ஆஃப் பண்ணிட்டேன். பி ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன் தண்ணி எப்படா ரொம்புச்சுன்னு பார்த்தா 12 நிமிஷம் கழிச்சு ரொம்பிருச்சு. 12 நிமிஷம் கழிச்சுன்னா அதாவது பி ஆஃப் பண்ண பின்னாடி 12 நிமிஷம் கிடையாது. மொத்தத்துல டேங்க் எப்ப சுவிட்ச போட்டனோ ரெண்டையும் ஓபன் பண்ணல, அதுல இருந்து 12 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. அப்போ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ டேப் ஏ வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கு. டேப் ஏ வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷம் வேலை பார்த்திருக்கு. டேப் ஏ ஒரு நிமிஷத்துக்கு 4 யூனிட்டை ஃபில்அப் பண்ணும். அப்ப 12 தடவைக்குனா எவ்வளவு யூனிட் ஃபில்அப் பண்ணிருக்கோம்? 48 பண்ணிருக்கோம். மொத்தம் உள்ள 72ல 48 போச்சுன்னா மீதி அளவு 24. இந்த 24 யாரு ஃபில்அப் பண்ணா? இந்த 24 யாரு ஃபில்அப் பண்ணானா பைப் பி ஃபில்அப் பண்ணுச்சு. அப்ப பைப் பி எவ்வளவு நேரம் கழிச்சு ஃபில்அப் பண்ணுச்சு? 24. நமக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் ஒரு நிமிஷத்துக்கு 3 ஃபில்அப் பண்ணும். அப்ப 24/3 எவ்வளவுனா 8. நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுல? அந்த பிடிஎஃப் இருக்கு பாருங்க. ஸோ தேர்ஃபோர் 8 நிமிஷம். அப்ப பி 8 நிமிஷம் வேலை பார்த்திருக்கு. அதனாலதான் 8 நிமிஷம் கழிச்சோன்னா மூடிட்டேன். ஸோ நான் சொன்ன டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கிவன் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். இதே கொஸ்டின்ஸ். இதுல வேற எங்க உங்களுக்கு டவுட் இருக்கு? சார், இன்னைக்கு டெஸ்ட்ல வந்து நீங்க இந்த ஏபி பைப் பத்தி ஒரு சம் போட்டு கொடுத்துருந்தீங்கல்ல சார், 9 மினிட்ஸ்ல வந்து க்ளோஸ் பண்றது. அதுக்கு வந்து இந்த எல்சிஎம் எல்லாம் தேவையே படலைங்க இல்லைங்க சார்? இட் வாஸ் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து. இப்ப இத எல்சிஎம் இல்லாம எப்படி போடுறது பாருங்க. எல்சிஎம் மெத்தட் வந்து சிம்பிளா இருக்கும். எல்சிஎம் இல்லாம எப்படி போடுறது சொல்லவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வாட் இஸ் ஏ யோட ஒர்க் எவ்வளவு? 1/18. பி யோட ஒர்க் எவ்வளவு? 1/24. தெரியுமில்ல? ஏ வந்து 18 நிமிஷத்துல முடிக்குதுன்னா ஏயோட ஒரு நிமிஷம் வேலை எவ்வளவு? 1/18. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ 12 நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க. 12 நிமிஷம் வேலை பார்த்த பைப் எது அப்படின்னா ஏ. அதனால 12 × 1/8 புரிஞ்சுக்கங்க. அப்ப 12 × 1/8 பிளஸ் பி எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்குன்னு பார்ப்போம். பி எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கு அப்படின்னா நான் சொன்னேன்ல, பி வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன்? எக்ஸ் நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ பி வந்து எக்ஸ் தான் வந்திருக்கு. இந்த எக்ஸ கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ பி வந்து எக்ஸ் × 1/24. இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னதுன்னா தொட்டி நிரம்ப. தொட்டி நிரம்ப நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து 1ன்னு தான் எடுப்போம். சரியா? அப்ப இந்த எக்ஸுங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நேரம் கழிச்சு மூடுறதான் எக்ஸ். ஏன்னா இது பியோட பைப்பு எக்ஸ் நிமிஷம் வேலை பார்த்திருக்கு. ஏயோட பைப் 12 நிமிஷம் வேலை பார்த்திருக்கு. சரிங்களா? இப்ப இதுல இருந்து எக்ஸ கண்டுபிடிப்போம். அப்போ 12/18. 12/18 அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 2/3 பிளஸ் இது x/24 ஈக்குவல் டு 1. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x/24 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2/3 அங்க வந்துச்சுன்னா -2/3 ஆகும். அப்போ எக்ஸ் -2/3னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? x/24. x/24 என்ன வரும்? 1 - 2/3. 1 - 2/3னா என்னது? 1/3. சரிங்களா? x/24 இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்ப எனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா இந்த 24 இங்க வந்துடும். அப்ப 24/3. வாட் இஸ் 24/3?
8. ஸோ இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தட்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம், ஆன்சர் ஒன்னா இருக்கும். எனக்கு எல்சிஎம் மெத்தடுங்கிறது ஈஸியா, ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட், புரிஞ்சு பால் சொல்லக்கூடிய மெத்தட். இதுலயும் பண்ணலாம், அதுலயும் பண்ணலாம். இது டிபிக்கலா நிறைய புக்ஸ்ல இதுல எல்லாத்துலயும் இந்த மெத்தட் போடுவாங்க. பட் இது வந்து ஃபாஸ்டர், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணக்கூடிய மெத்தட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் சேர்ந்து வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு ரைட் யுவர் டெஸ்ட். அதனால வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நாளைக்கு வந்து கேளுங்க. ஓகே கிளாஸ். தேங்க்யூ. டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதாம இருக்காதீங்க.